ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்து அந்த குட்டி பாப்பா வந்து அதோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. கடைசியில் பார்த்தா ஒய்ஃபை இல்லைன்னு சொல்ல நம்ம காவேரி தான் தாராள மனசுக்காரங்களே, அதனால் நீ இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பார்த்தா பாஸ் ஆகிட்டாங்க. அதனால் ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கங்கா வந்து வீட்டில் கட்டில் இல்லை, நான் வீட்டில் யாருக்குமே எதுவும் செஞ்சதில்லை, நான் போய் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சர்ப்ரைஸாக வீட்டில் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும், சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபிட் பண்ணிட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம காவேரி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? காவேரி வந்து வெளியில் சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ பாட்டி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் மாப்பிள்ள தான் வந்து தட்டி கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல என்ன நடந்தது பாட்டி முழுசாக சொல்லுங்கன்னு சொல்ல, தாலி பிரித்து கொக்கிற அன்றைக்கி பசுபதி ஓவராக பேசினாங்க. அப்போ விஜய் தான் வந்து தட்டி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே காதலை மலர்ந்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் வந்து இவங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? பாஸ் ஆன விஷயத்த போய் நிவின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்னையா நடக்குது, அக்கா லவ் பண்ண பையனை நீ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பையன் நார்மலாக பழகிறான், அந்த பொண்ணு தாங்க லவ் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, கட்டில் கொண்டு வந்து நம்ம காவேரி இறக்கிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம வேற அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோமே, இவ வேற கட்டில் கொண்டு வந்து இறக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டில் தான் உடஞ்சு போச்சு இல்லை, நீங்களாம் கஷ்டப்படுவீங்களா, அதனால தான் நான் கட்டில் இறக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ காவேரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்கல்ல, அதனால அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்டிலையே இறக்கிட்டாங்க. போச்சா, கங்காவுக்கு உடனே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. இதைத்தான் நான் செய்யலான்னு வச்சுருந்தேன், இதையும் செஞ்சுட்டாலே இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் வேறு ஏதாவது செய்யுங்க அந்த அமௌண்ட்டுக்கு. கங்காவுக்கு வந்த கோபம் இருக்கே, என்னமோ காவேரி தான் வாழ்க்கையே பறித்த மாதிரி அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணாங்க. இருக்கலாம், நம்ம விஜயோட எக்ஸ்லவை நம்ம கங்காவாக கூட இருக்கலாம். அது என்னைக்கு உண்மை வெளியே வரப்போது தெரியல. கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டாங்க நம்ம காவேரி. கண்டுபிடிச்சாங்கன்னா அக்கா அந்தாங்க 1 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவான்ட்டுக்கு அந்த பொண்ணு. இது பாசமலர சந்தேகப்படலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.